World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இன்றைக்கி சார்கிட்ட வந்து நம்மளுடைய கலந்துரையாடல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து யோகமா தோஷமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறதில்ல. பரிவர்த்தனையான கிரகத்துடைய தசாபுத்திகளில் எந்த மாதிரி விளைவுகள் நமக்கு ஏற்படுது, நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடப்பது ஒன்றா இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது சார். அது என்ன செய்யும், யாருக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து டெக்னிக்கலாக நம்ம சொல்ல போனால் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து தங்களுடைய சொந்த வீடுகளை பரிமாறிக்கொள்வது தான் பரிவர்த்தனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செவ்வாயோட சொந்த வீடுகள் வந்து மேஷம் விருச்சகம்னு சொல்கிறோம். சனியோடைய சொந்த வீடுகள் வந்து மகரம் கும்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சனி பகவான் வந்து செவ்வாயோட சொந்த வீடான விருச்சகத்தில் போய் உட்காந்துடுறார். செவ்வாய் வந்து சனியோடைய சொந்த வீடான கும்பத்தில் போய் உட்காந்துடுறார். அப்போ என்ன ஆகுது, செவ்வாயும் சனியும் தங்களுடைய சொந்த வீடுகளை பரிமாறிக்கொண்டு உட்கார்ந்துள்ளது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அதை பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பரிவர்த்தனை வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது அமர்ந்துள்ள வீடு அதுக்குன்னு ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும், அதுக்குன்னு ஒரு டிகிரியில் போய் உட்காந்துருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பலன் சொல்லிகிட்டே வருவோம். ஆனால் அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய தசாபுக்தி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரகங்கள் ஜாதக அடிப்படையில் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போயிடுறாங்க. அப்போ விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு போகிறாரு, கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து விருச்சகத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த பரிவர்த்தனை ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கிரகங்கள் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உட்காந்துருக்கிற நட்சத்திரம் மாறிடுது, டிகிரி மாறுது. அப்போ டோட்டலாகவே ஒரு கிரகத்தோட பலன் என்ன ஆகுதுன்னா, முற்றிலும் ஒரு மாறுபட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நிறைய இடங்களில் இந்த பரிவர்த்தனை தோஷமாக செயல்படுது. பரிவர்த்தனை வந்து மிக மோசமான பலன்களை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. இதை கவனிக்காமல் பலன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, பலன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக சொல்லிடுவோம். ஆனால் அதோட தசாபுத்தி வரும்போது அந்த பரிவர்த்தனை யோகம் செயல்பட்டு அவங்களுக்கு மிக மோசமான பலனை ஏற்படுத்துகிறது. இப்படி பல பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மீன லக்னம் நம்ம எடுத்துக்குவோம். மீன லக்னத்துக்கு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது விருச்சகத்தில் குருவும் செவ்வாய் வந்து தனுஷ்லேயும் போய் உட்காந்துருக்கு. இப்போ குரு புத்தி வருது அப்படின்னா, குரு என்ன ஆவார், பரிவர்த்தனையாகி ஒரு தனுஷில் போய் உட்காருவார். அப்படி உட்காரும்போது உபய லக்னத்துக்கு குரு வந்து 1-10 கூடியவனாக வரார். மீன லக்னத்துக்கு போய் 10 போய் கேந்திராதிபதி தோஷம் வாங்கிடுவார். நாம் என்ன நினச்சிட்ருப்போம், 10 கூடியவன் 9 இருக்கார், நல்ல பலனை கொடுப்பார்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதோட புத்தி வரும்போது குரு போயிட்டு 10 போய் உட்காந்து கேந்திராதிபதி தோஷம் வாங்கி, அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி 10ஆம் இடத்தை இயக்குவாங்க. அப்போ டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரி தொழில் நஷ்டத்திலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து, திருமண வாழ்க்கையிலிருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து இந்த பரிவர்த்தனை செய்யும் தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ என்னென்னா, பரிவர்த்தனை வந்து யோகத்தை செய்யுமா, தோஷத்தை செய்யுமா, நல்லதை செய்யுமா, கெடுதலை செய்யுமாங்கிறத ஒரு ஜாதகத்தில் தெளிவாக பார்க்கணும். இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த கிரகம் வந்து புஷ்கரத்தில் இருக்குது, அருமையாக எனக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னார். ஆனால் அதோட தசாபுக்தி வரும்போது எனக்கு அந்த பலன் நடக்கவே இல்லை, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், அந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும். பரிவர்த்தனை அடையும் போது புஷ்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டோட்டலாக மாறி போயிடும். அது வேற ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போது வதை நட்சத்திரமாகவோ பகை நட்சத்திரமாகவோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விபத்து நட்சத்திரத்தில் உட்காந்து பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பரிவர்த்தனை நிச்சயமாக ஏற்படுத்தும். சில இடங்கள் என்ன ஆகும்னா, தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பரிவர்த்தனை ஆகிறனால நல்லதை செய்கிற அமைப்பாக கூட மாறிடும். அப்போ அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை நிரந்தரமாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. பரிவர்த்தனோட வேலையே நிலையாக நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன் சார், 10 வருஷம் இந்த விஷயத்தை செஞ்சேன் சார், தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா செய்ய முடியாது. 10 வருஷத்தில் நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி அந்த தொழிலை விட்டு வெளியில் வர மாதிரி பண்ணிடும். அதுமாரி படிக்கிற பசங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக படிக்க முடியாமல் டிஸ்கன்யூ ஆகிற மாதிரியான சூழலை கொடுத்துரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே இந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து
இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பரிவர்த்தனையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு ஜாதகத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த அமைப்பு இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுடைய ஆஃபீஸில் இந்த தோஷத்தால் கஷ்டப்படுறதுனால இலவசமாகவே இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் பரிவர்த்தனையால் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்களோட ஜாதகத்தை எங்களோட ஆஃபீஸ்க்கு அனுப்பி, இந்த வீடியோவை பார்க்குறவங்கலாம் உங்கள் ஜாதகத்தை எங்களோட ஆஃபீஸ்க்கு அனுப்பி பரிவர்த்தனைனால ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து மேன்மை அடைய முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பரிவர்த்தனைக்கு வந்து இது என்ன ஆகுதுன்னா, இந்த பரிவர்த்தனையை சரி பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய அனுபவத்தில் பரிவர்த்தனை தோஷம் உள்ளவர்கள் அதேமாதிரி பரிவர்த்தனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 3 கோயில் கொடுக்குறோம். ஸோ ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து சிங்கிரிக்குடி நரசிம்மர், பூவரசன் குப்பம் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், பாண்டிச்சேரி உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்குது. இந்த நரசிம்மர் கோயிலை ஒரே நாள் வந்து வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்குது. இது கூட சேர்ந்து வக்ரகிரகங்கள் இருக்கிறவங்களும் இந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதும், அதுக்கப்புறம் திருவக்கரை வக்ரகாளியம்மனை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வழிபாடு பண்ணுறதுல ஒரு பரிகார ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். அதே மாதிரி இதோடு இணைந்து சில கோயில்களையும் தரிசனம் பண்ணுறது பரிவர்த்தனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிறப்புங்க. பரிவர்த்தனை வந்து 90% மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது தோஷமாக தான் வேலை செய்யுதுங்கிறது வந்து சொல்கிறீங்க. 10% மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியமாக இருக்கும்போது மட்டும் வந்து வேலை செய்யுது. மீதி எல்லாமே வந்து நம்ம நம்பிக்கையாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றா இருக்குது, நடக்கிற விஷயம் வேறையாக இருக்குது. ஸோ இது வந்து எந்தெந்த மாதிரி சமயத்தில் வந்து இது வேலை செய்யும், எப்பப்பெல்லாம் இதுக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஓகே. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் வந்து அதோடைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் எப்படி பரிவர்த்தனை இருக்கோ அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து கோச்சாரத்துலையும் வரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனை, கோச்சாரத்துலையும் அதே மாதிரி செவ்வாய் சனி பரிவர்த்தனை வரலாம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, கோச்சாரத்துலையும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை வரலாம். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு மேஜரான பாதிப்புகளை உண்டு பண்ணணும்னு சொல்லலாம். அப்போ தசாபுக்தி, கோச்சாரம் இந்த 2 இடங்கள்லையும் அதை முக்கியமாக கவனிக்கணும் நம்ம. ஓகே. இந்த பரிவர்த்தனை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செஞ்சிட்ருப்போம், முன்னாடி செஞ்சிட்ருப்போம். இந்த பரிவர்த்தனை ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதே தொழிலை நாங்கள் கண்டினியூ பண்ணலாங்களா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு அந்த இடத்துல நாங்கள் வந்து அதை தக்க வச்சுக்க முடியுங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு மாறுதல் செஞ்சு பண்ணிக்க முடியுமா? இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக வந்து தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் முடிவெடுக்கும் போது பரிவர்த்தனை மட்டும் இல்லை, ஓவராலே ஜாதகத்தை வந்து நல்லா பார்க்கணும். 10ஆம் இடம் நல்லா இருக்கா, சனி நல்லா இருக்கா, எந்த கிரகங்கள் அவங்களோட தொடர்பாகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுற பிராப்தம் இருந்தால் மட்டும் பத்தாது, எந்த துறையில் தொழில் பண்ணால் அவங்க தொடர்ந்து ஜெயிக்க முடியுங்கிறதையும் பார்க்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த தொழிலை எத்தனை வருஷம் அவங்க நிலையாக பண்ண முடியும், தொடர் வெற்றி எப்போது வரைக்கும் கிடைக்குங்கிறதையும் பார்க்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, தொழிலுக்கான ஒரு விஷயத்தை ஜாதகத்தில் பார்க்கும்போது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு தொழில் சூப்பராக வரும், நீங்கள் போய் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிங்க, ஒரு ஜவுளி கடை ஆரம்பிங்க, நகை கடை வைங்க, அரிசி மண்டி வைங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, 4 லாரி வாங்கி விடுங்க, இப்படி சொல்லிடுறாங்க. அவங்களும் போய் பண்ணிடுவாங்க. அந்த டைம் நல்லாயிருக்கும், சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆனால் 5 வருஷம் பிஸ்னஸ் நல்லா போகும், 6வது வருஷம் அடி வாங்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னு பார்த்தா 6வது வருடம் வேறு ஒரு தசை மாறி இருக்கும், அல்லது வேறு ஒரு புத்தி மாறி இருக்கும். இப்போ பரிவர்த்தனைன்னு சொல்கிற மாதிரி பரிவர்த்தனையால் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ லாங் டேர்மாக எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்த்து அது பிரச்சனை வர மாதிரி அமைப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கணும், அல்லது அந்த தொழிலை வேற ஒருத்தர் பேரில் மாற்றி வைக்கணும், அல்லது அதுக்கான கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கணும், அல்லது அந்த தொழிலில் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் ஏற்கனவே டெவலப் பண்ணதை வச்சு அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். மறுபடியும் அது எப்போ நல்ல டைம் வருதோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வாழ்வியல் பரிகாரமாகவும் கோயில் பரிகாரமாகவும் பண்ணிக்கும் போது அந்த பரிவர்த்தனைலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. ஏன்னா பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்களை முன்னிறுத்தி நம்ம அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும்போது எப்பவும் ஒரு கவனம் இருக்கணும். ஏன்னா அதனுடைய தசாபுத்தி வரும்போது மாறுபட்ட பலனை கொடுத்துரும், ஒரு வீழ்ச்சியை இல்லாட்டி ஒரு சரிவை வந்து கொடுத்துரும். அப்படிங்கும்போது தொழில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடியே பரிவர்த்தனையெல்லாம் சரியாக பார்த்துட்டு அது சம்மந்தப்படாத பண்ணும்போது சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பரிவர்த்தனையினால் வேறு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்து கோச்சார ரீதியாக எந்தெந்த மாதிரி சமயத்தில் பார்க்கலாம், அது எந்த மாதிரி பலனை கொடுக்குங்கிறதும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக நம்ம எடுத்துக்கிறோம்னா
ஒவ்வொரு 2 கிரகங்களுக்கும் பரிவர்த்தனை அடையும் போதும் அதுக்கான பரிகாரங்களை வந்து நம்ம அழகாக நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவ்வாய் சனி பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா இந்த வீடு கட்டும்போது பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், செவ்வாய்னா வந்து ரெட் கலர், சனினா ப்ளூ கலர், அப்போ அந்த பெயிண்ட் வந்து வாங்கி அடிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது அந்த வீடு கட்டும்போது அந்த பெயிண்ட்டு சூழலுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நிறைய அரசு பள்ளிகளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அரசு பள்ளிகளுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்தை அழகுபடுத்துறதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பரிவர்த்தனைக்கு ஒரு பரிகாரமாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. அதே மாதிரி அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சதுக்கப்புறம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாங்களோ அந்த நட்சத்திர உணவை ரெகுலராக தானம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பரிவர்த்தனையோட தாக்கம் குறையும். இப்போ சில பேருக்கு பரிவர்த்தனை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரகம் போயிட்டு ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காரும். ஸோ அந்த நட்சத்திரத்தில் உட்காரும்போது அந்த நட்சத்திர உணவை வந்து நம்ம தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக அந்த எக்ஸாக்ட் பரிகாரம் என்னங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த பரிவர்த்தனைக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பரிவர்த்தனை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்காக அதுக்குன்னு ஒரு கோயில் ட்ரிப்பு, ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த பரிவர்த்தனைக்காக அந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் கூட, அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் 2வது வெள்ளி சனி ஞாயிறு வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த திருச்சி சார்ந்த கோயில்களும் இந்த பரிவர்த்தனைக்கான சிங்கிரிகுடி நரசிம்மர் கோயில், திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயில், இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு பேக்கேஜாக எந்தெந்த கோயிலெலாம் பார்த்தா அந்த பரிவர்த்தனை சார்ந்த பிரச்சனைகள் தீருமோ அந்த மாதிரி கோயிலெலாம் பிளான் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் கலந்து கொண்டு உங்களோட பரிவர்த்தனை தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகள், பரிகாரங்கள், கோயில் வழிபாடுகள், ஸோ அந்த வழிபாடுகளுக்கு நாங்களே வந்து ஏற்பாடு பண்ணி அது நிவர்த்தி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிய முறையில் வந்து இவ்வளோ நேரம் நம்மகிட்ட வந்து கலந்துரையாடி அவருடைய அனுபவங்களையும் மற்றும் அதுக்குண்டான தீர்வுகளையும் இவ்வளோ நேரம் சிறப்பாக கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் திரு விடிஆர் குருஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். வாழ்க வளமுடன்.